நேற்று சூரசம்ஹாரம் முடிஞ்சு எல்லாம் ஒரு நாள் ஒரு பொழுது இருக்கவங்க நேற்று ஈவினிங்கோட ஒரு பொழுது விரதத்தை முடிச்சிருப்பீங்க. இன்றைக்கி வரைக்கும் ஒரு பொழுது இருக்கவங்க கல்யாணம் தில்லி தெய்வான திருமணத்தை கல்யாணம் பார்த்துட்டு அவங்க அந்த கோவிலில் கொடுக்குற பிரசாதம் கொடுத்துட்டு தான் நம்ம வந்து விரதத்தை முடிப்போம். காப்பு கட்டியிருக்கவங்க கோவில்லையே காப்பை கழட்டிட்டு அங்கே இருக்க மரத்துலேயோ இல்லை கட்டிட்டு வந்துக்கலாம் வீட்டுக்கு. நான் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து மத்தியானம் 1 மணிக்கெல்லாம் இலை போட்டுட்டேன். ரொம்ப ஸ்பெஷலாக செய்யலைங்க. சாம்பார் சாதமும் கேரட் பொரியல் தயிர் வச்சுருந்தேங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீட்டில் எப்பயும் போல் 6 விளக்கு முருகருக்காக ஏற்றிட்டு கலசம் வந்து கோவிலுக்கு போயிட்டு வந்து தான் நான் எடுத்தேன். அந்த கலச தண்ணியை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வீட்டில் நான் வந்து அந்த கலச தண்ணியில் பன்னீரும் எல்லாமே ஆட் பண்ணியிருப்பேன். அது தனி வீடியோ போடுறேன். இது பார்த்திங்கன்னா வீட்டில் தெளித்து விட்டுட்டு தனியாக வச்சுருப்பேன். ஏன்னா செடியில் ஊற்றணும், கால் படாத இடத்துல ஊற்றணும். நம்ம வீட்டில் செடிங்க இருந்தால் செடியில் துளசி செடியில் இல்லை எந்த செடியில் வேணால் ஊற்றிக்கலாம். தூப ஆராதனை காட்டிட்டு பாப்பா அவ்வளோ அழகாக பாருங்கள் சாமி கும்பிடுறா. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். எல்லோரும் விரதத்தை முடிச்சுக்கோங்க. இன்னையோடு முடிஞ்சிருச்சு விரதம். திருக்கல்யாணம் கோவிலுக்கு போயிட்டு அந்த வீடியோவை இன்னொரு ஷார்ட்ஸில் போடுறேன். பாய்.